சரிவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Photosynthesis of course takes place within the chloroplast in the eukaryotes, whereas the breakdown of complex molecules to yield energy take place in the cytoplasm and the mitochondria, also only in eukaryotes. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒளிச்சேர்க்கை எங்க நடக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட்ல நடக்குது. சார் குளோரோபிளாஸ்ட் எங்க இருக்கும்? ப்ரோகாரியோட்டா யூகாரியோட்டா? பசுங்கணிக்கும் ப்ரோகாரியோட்ல இருக்குமா யூகாரியோட்ல இருக்குமா? யூகாரியோட்ல இருக்கும். புரியுதா? அப்ப யூகாரியாட்டிக் மோஸ்ட் ஆஃப் த யூகாரியாட்டிக் ஆர்கனிசத்துல குளோரோபிளாஸ்ட் இருந்தா அது என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் செய்யும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? whereas the breakdown of complex molecules to yield energy takes place in the cytoplasm. அப்படி என்ன சொல்றாங்க? நீங்க போட்டோசிந்தசிஸ் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? குளுக்கோஸ் கிடைக்குது. கிடைக்குதா? இந்த குளுக்கோஸ் உடைக்கப்படக்கூடியது யூகாரியாட்ல. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. யூகாரியாட்ல இந்த குளுக்கோஸ் உடைக்கப்படக்கூடிய நிகழ்வு எங்க நடக்குதான்? சைட்டோபிளாஸ்ம் நடக்குது. இட் மீன்ஸ் குளுக்கோஸ் என்ன உடைய போகுது? 2 மூலக்கூறு பைருவிக் ஆசிடா உடைக்கப்படும். இதுக்கு பேர் தான் என்னதுப்பா? கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ் சொல்றோம். அப்ப குளுக்கோஸ் உடைக்கப்படக்கூடிய நிகழ்வு எந்த இடத்துல நடக்குது? சைட்டோபிளாஸ்ல நடக்குது. சார் இது ப்ரோகாரியாட்ல எங்க நடக்கும்? ப்ரோகாரியாட்ல என் கேள்வி புரிஞ்சுக்கோ. ப்ரோகாரியாட்ல குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு பைருவிக் அமிலமா மாறுது அல்லது குளுக்கோஸ் உடைக்கப்படுது. அது எந்த இடத்துல நடக்கும்? ப்ரோகாரியாட்ல எங்க நடக்கும்? சைட்டோபிளாஸ்ல நடக்கும். யூகாரியாட்ல எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். இது நீ சொல்ற கிளைகாலிசிஸ் அப்படின்றது சைட்டோபிளாசம் மட்டும்தான். இதை மறக்காத. அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். சரியா? அது ப்ரோகாரியாட்டா இருந்துட்டு போட்டோம், யூகாரியாட்டா இருந்துட்டு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு யூகாரியாட்ல தான் செல் ஆர்கனல்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் தனியா இருக்கும். ப்ரோகாரியாட்ல எதுவுமே கிடையாது. ஒன்லி சைட்டோபிளாசம் மட்டும்தான் இருக்குது. வெல் டெவலப்டு செல் ஆர்கனல்ஸ்லாம் அங்கே இல்லையே. அப்ப கிளைகாலிசிஸ் அப்படின்றது போத் ப்ரோகாரியாட்டிக் as well as யூகாரியாட்டிக் ரெண்டுத்திலுமே சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? ரைட், பாத்துக்கோ. அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா, சார் மைட்டோகாண்ட்ரியால என்ன வேற நடக்குதுன்றாங்களே, அது என்ன நடக்குது? கிளைகாலிசிஸ் கிடையாது. ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ். பைருவிக் அமிலம் 2 மூலக்கூறு அசிடைல் கோயாவா மாற்றப்படும். சரியா? அதுக்கப்புறம் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் நடக்கும். இதெல்லாம் தான் எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். அப்ப சார் பாக்டீரியாவில் ப்ரோகாரியாட்ல இப்ப நம்ம சொன்னோம்ல ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம், சிட்ரிக் அமில சுழற்சி, இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அங்க ஒன்லி கிளைகாலிசிஸ் மட்டும்தான் நடக்கும். ஆனா யூகாரியாட்ல வரும்பொழுது மைட்டோகாண்ட்ரியாவில் இந்த ஈவெண்ட்லாம் நடக்கும். அதனாலதான் ப்ரோகாரியாட்டை கம்பேர் பண்ணும்போது யூகாரியாட்ல அதிகப்படியான ஆற்றல் வெளியிடப்படும். இதெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். அப்ப ஆல்சோ ஒன்லி இன் யூகாரியாட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோ. யூகாரியாட்ல மட்டும்தான் இந்த மாதிரி குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு ஆற்றல் வரக்கூடிய நிகழ்வு சைட்டோபிளாஸ்டில் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியால் நடக்கும். ஆனா ப்ரோகாரியாட்ல சைட்டோபிளாஸ்ட்ல மட்டும்தான் நடக்கும். வித்தியாசம் புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது, the breaking of the carbon carbon bonds of complex compound through oxidation within the cells. சார் இந்த கார்பன் கார்பன் காம்பவுண்ட் இங்க இருக்குது இல்லையா, தட் இஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு இல்லையா, அது உடைக்கப்படக்கூடிய நிகழ்வுல என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜனேஷன் நடக்கும். செல்லுக்குள்ளவே ஆக்சிஜனேற்ற ப்ராசஸ் மூலமா தான் என்ன ஆகுது? உடைக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. லீடிங் டு ரிலீஸ் ஆஃப் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஸோ அப்போ அது உடைக்கப்படும் பொழுது இதிலிருந்து நமக்கு என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். புரியுதா? அப்போ கார்பன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் உடைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆற்றல் வெளியிடப்படுகிறது, குறிப்பிட்ட அளவுக்கான ஏடிபி கிடைக்குது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? ரெஸ்பிரேஷன். சரிங்களா? The compounds that are oxidized during the process are known as respiratory substance. சார் எந்த காம்பவுண்ட் இந்த இடத்துல ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சது? இந்த இடத்துல எந்த காம்பவுண்ட் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது? குளுக்கோஸ், தட் இஸ் கார்போஹைட்ரேட் வச்சுக்கோ. அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். சார் குளுக்கோஸ் மட்டும்தான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா? சுவாச தளப்பொருளா? அது மட்டும்தான் சுவாச தளப்பொருளா? புரோட்டீன், சில சமயம் ஃபேட்டு, இது கூட சுவாச தளப்பொருளா இருக்கும். நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? மோஸ்ட்லி, அதாவது மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், மிக அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய சுவாச தளப்பொருள் எதுனா குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸ் இல்லாத போது
புரோட்டீன் நம்ம உடம்புல புரோட்டீன் இருக்கும், ஃபேட் இருக்கும், அதுல இருந்து கன்வெர்ட் ஆயிட்டு அது ஆம்பிபோலிக் பாத்வேல நம்ம படிப்போம். சரியா? அப்ப எந்த மூலக்கூறு உடைக்கப்பட்டு எந்த மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றல் கிடைக்குதோ அந்த காம்பவுண்ட நம்ம என்ன சொல்றோம், அந்த பொருள் என்ன சொல்றோம், ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட், சுவாச தளப்பொருள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? யூசுவலி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆக்சிடைஸ்ட் டு ரிலீஸ் எனர்ஜி. பொதுவா கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றலை வெளியிடுகின்றன. சரியா? பட் proteins, fats and even organic acids can used as respiratory substances in some plants. சார், இது இல்லாம ஒரு சில பிளான்ட்ல புரதங்கள், கொழுப்புகள், கரிம அமிலங்கள் கூட என்னவா பயன்படுத்தப்படுகிறது, ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டன்ஸ், சுவாச தளப்பொருட்களாக பயன்படுத்தப்படுது. அண்டர் சர்டன் கண்டிஷன். எல்லா கண்டிஷன்லயும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நிலைமைகள்ல மேபி அங்க குளுக்கோஸ் கிடைக்காத போது அல்லது அந்த தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யாத போது, ஒளிச்சேர்க்கை நடக்கலனா தான் அடுத்து இந்த சப்ஸ்டேட் எடுத்துக்கும். இல்லைன்னா யூஸ்வலா என்ன ஆகும், குளுக்கோஸ் தான் பயன்படுத்தப்படும். புரியுதா? ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல தான் அதுல இருந்து உடைக்கப்பட்டு ஆற்றல் வெளியிடப்படும். சரிங்களா? அடுத்தது, டூரிங் ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றத்தின் போது within a cell all the energy contained in respiratory substrate is not released free into the cell or in a single cell. சார், இப்போ என்ன சொல்றோம், ஒரு செல்லுல கார்போஹைட்ரேட் இருக்கு, ஒரு செல்லுல குளுக்கோஸ் இருக்குது. சார், அந்த குளுக்கோஸ் ஒரே ஸ்டெப்ல உடைச்சி எனர்ஜி கொடுத்துருமா? இல்ல, கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸ் எடுத்தோம்னா 10 ஸ்டெப் இருக்கு. சரியா? அப்ப ஓல் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடந்து முடிக்கணும்னா 3 சைக்கிள் கலந்து தான் வரணும். சரிங்களா? அப்ப ஒரே ஸ்டெப்ல கார்போஹைட்ரேட் உடைஞ்சி எனர்ஜியை தயாரிக்க முடியாது, எனர்ஜி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. Or in a single step, it is released in a series of slow stepwise reaction controlled by enzymes. சார், அப்ப இது எப்படி நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது. ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்கணும்னா அதை கண்ட்ரோல் பண்றது யாரு, என்சைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டா மாறும், அங்க கைனேஸ்னு ஒரு நொதி பயன்படுத்தப்படும். புரியுதா இல்லையா? அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு நொதின்றது முக்கியம், அவசியம். அப்போ ஒரு பெரிய ப்ராசஸ் இது அப்படின்றாங்க. அண்ட் இஸ் டிராப்ட் as chemical energy in the form of ATP. ஓகேவா? அப்ப என்சைம் மூலமா நடக்குது. அப்ப கெமிக்கல் எனர்ஜி எந்த ஃபார்ம்ல கிடைக்குது, ATP கிடைக்கும், ATP உருவாக்கப்படுது. Hence it is important to understand that the energy released by oxidation in respiration is not, or rather cannot be used directly, but is used to synthesize ATP. அப்ப கார்போஹைட்ரேட் ஆக்சிடேஷன் அடைந்து ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்றீங்க, அந்த ஆற்றல் நேரடியா பயன்படுத்தப்படாது. எந்த வடிவில் தான் பயன்படுத்தப்படும், ATP வடிவில் தான். அந்த ஆற்றல் ATP உருவாக்கி அந்த ATP தான் நம்ம பயன்படுத்திக்க போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. which is broken down whenever and wherever energy needs to be utilized. சார், எப்போ சார் உடைக்கப்பட்டு ATP மாறும் அப்படின்னா எந்த இடத்துல எனர்ஜி தேவையோ, புரியுதா, அந்த இடத்துல தான் அது வரும். சரியா? அந்த இடத்துல அந்த செல்லுக்கு தேவைன்னா அந்த இடத்துக்கு வரணும். சரியா? இல்லைன்னா அந்த இடத்துக்கு நோ யூஸ். ஓகே? hence ATP act as the energy currency of the cell. அப்ப இது முக்கியம். அப்ப இந்த இடத்துல ATP என்னவா செயல்படுகிறது, ஆற்றல் நாணயமா, செல்லினுடைய ஆற்றல் நாணயம்னா இதுதான் சொல்றோம். பவர் ஹவுஸ்ன்னு சொன்ன மைட்டோகாண்ட்ரியா, இதான் வித்தியாசம். சரியா? அது வந்து செல்லினுடைய ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, இது செல்லினுடைய எனர்ஜி கரன்சி, ஆற்றல் நாணயம்னு சொல்லுவோம். சரிங்களா? ATP. This energy trapped in ATP is utilized in various energy requiring processes of the organism. சார், ஒரு உயிரினங்களுடைய பல்வேறு விதமான ஆற்றல் தேவைப்படக்கூடிய செயல்முறைகளுக்கு கிடைக்கக்கூடிய ATP பயன்படுத்தப்படுகிறது. சரியா? தாவரங்கள்ல கிடைக்கக்கூடிய ATP, தாவரங்கள்ல வேற ஒரே செயல்முறை தான் இருக்குதா? இப்ப நம்ம சொன்னோம், அப்சார்ப்ஷன் நடக்குது, டிரான்ஸ்போர்ட் நடக்குது, அப்ப எனர்ஜி ATP அங்க பயன்படுத்திக்கப்படுகிறது. சரிங்களா? And the carbon skeleton produced during respiration is used as precursors for biosynthesis of other molecules in the cell. அதே மாதிரி அந்த கார்பன் ஸ்கெலட்டன் நமக்கு வருது இல்லையா, கார்பன் காம்பவுண்ட் கிடைக்குது இல்லையா, அது ரெஸ்பிரேஷன்ல பயோசிந்தசிஸ் ஆஃப் அதர் மாலிகூல்ஸ், வேற சில மூலக்கூறுகள் உருவாக்குவதற்கும் செல்லானது அதை பயன்படுத்தி கொடுக்கிறது. புரியுதா? இதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட், ஜஸ்ட் பார்த்துக்கோ. சரியா?